காலையில் படிக்கிறதுக்கும் இன்னும் காலையில் படிக்கிறதுக்கும் நைட்டு படிக்கிற வித்தியாசம். காலையில் எப்பவுமே 90 டிகிரியில் படிப்போம், நைட்டு எப்பவுமே 301 டிகிரியில் படிப்போம். அவ்வளோதான் வித்தியாசம். ஏர்லி மார்னிங் வந்து எனக்கு என்னென்னா ரொம்ப அந்த 5 to அந்த 8 மணி, 5 to 8 தான். 10 கூட வந்து நம்ம வந்து வம்படியாக தான் படிப்போம். அந்த 10 படிக்கிறேன்றக்காண்டி அந்த 8 5 to 8 பார்த்தீங்க அந்த 3 மணி நேரம் ஸ்டடீஸ். நான் ஈவினிங் உட்காந்து ஆஃப்டர்நூன் படிக்கிற 6 மணி நேரம் 7 மணி நேரம் படிக்கிற எல்லாத்தையும் அந்த 3 மணி நேரத்தில் உட்காந்து படிச்சிருவேன். ஏன்னா அந்த டயத்தில் ரொம்ப என் மைண்ட் அமைதியாக இருக்கும். எனக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே உணர்வேன். நான் வந்து ஏதோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், எந்த சவுண்டு இருக்காது, நாய்ஸ் இருக்காது. எல்லாமே வந்து இந்த உலகத்தில் வந்து தூங்கிக்கிட்டு இருப்பாங்க, நான் ஓடிக்கிட்டு இருப்பேன். எல்லாமே தூங்கியிருக்கும். நான் அந்த டயத்தில் நான் வந்து தூங்குகிற டயத்தில் ஓடுறவன் தான் ஜெயிப்பான், சக்ஸஸ் பண்ணுவான். ஸோ அதனாலதான் வந்து அதுக்காண்டி நான் 12 மணி வரையும் ஓடுவேன் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது இல்லை. ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சிங்கன்னா அப்போ மைண்ட் நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு ரிலாக்ஸாக இருப்பீங்க. அந்த டயத்தில் உங்களுக்கு ஸ்மார்ட்டாக திங்கிங் வரும், ஸ்மார்ட்டாக ஓடுவீங்க, எல்லாமே ஸ்மார்ட்டாகவே உங்களுக்கு இருக்கும். ஸோ அது வந்து உங்களுக்கு அது இருக்கும். 12 மணிக்கு மேலே திங்கிங் ஒரு ஸ்டைலே படிக்கிற ஸ்டைலே மாறும், கோணமே மாறும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டடியாக 60 டிகிரியில் 70 டிகிரியில் உட்காருவான். அதுக்கப்புறம் அப்படியே 90 டிகிரி, அப்புறம் வந்து ஒரு 95 டிகிரி, அப்புறம் 120 டிகிரி, அப்புறம் 360 டிகிரி. அப்படி தான் உங்கள் ஸ்டடீஸு. அப்படி கூட 10 மணி ஆயிடுச்சு எப்பவுமே நம்ம படிக்கிற ஒரே டிகிரி தான். 90 டிகிரினா 90 டிகிரியில் உட்காந்துருக்கணும், அப்படி உட்காந்து படிக்கணும். ஸோ இதுதான் வந்து காலையில் படிக்கிறதுக்கும் இன்னும் காலையில் படிக்கிறதுக்கும் நைட்டு படிக்கிற வித்தியாசம். காலையில் எப்பவுமே 90 டிகிரியில் படிப்போம், நைட்டு எப்பவுமே 301 டிகிரியில் படிப்போம். அவ்வளோதான் வித்தியாசம்.